தமிழ் மக்களை குழப்பும் செயற்பாடு சுரேஷ் பிரேமச்சந்திரன் காட்டம். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க இடமளிக்கப்படாது சாகர காரியவசம் தெரிவிப்பு. மின்சார சட்டமூலம் குறித்து நாடாளுமன்றத்தில் சஜித் வேண்டுகோள். விடுதலை புலிகள் உட்பட 15 அமைப்புகளின் சொத்துக்களை முடக்கியது இலங்கை அரசு. சீரற்ற வானிலை, பலி எண்ணிக்கை 26ஆக அதிகரிப்பு. ஜெர்மனியில் அவசர நிலை அறிவிப்பு, ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். தமிழ் மக்களை குழப்பும் செயற்பாட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஈடுபட்டுள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களது பிரச்சனையை மாற்றி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு வழியை திறப்பதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது பாவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே CVK சிவஞானமாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், இவரது கருத்துக்கள் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை காட்டுவது என்பதிலும் விட வெறுமனே இதனால் எந்த விதமான லாபமும் இல்லை என்று சொல்வது நிச்சயமாக ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு இடமளிக்கப்படாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எக்காரணத்துக்காகவும் ஒத்திவைக்கக்கூடாது எனவும் அவ்வாறு செய்தால் அதனை முறியடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தேர்தலை ஒத்திவைப்பதற்கான எந்தவொரு முனைப்புகளுக்கும் தமது கட்சி துணை நிற்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைத்து பொது வாக்கெடுப்பு நடத்தி தற்போதைய ஜனாதிபதிக்கு 2 ஆண்டு காலம் ஆட்சியை வழங்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கேவண்ணர் வெளியிட்ட கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் சாகர காரியவசம் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைப்பு குறித்து கட்சியின் நிலைப்பாட்டை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்குவதற்கேற்ப திட்டம் ஒன்றை வகுப்பதற்காக ஆராய்வோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மின்சார சட்டம் குறித்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை வாசித்ததன் மூலம் குறித்த சட்டத்தில் பாரிய பிரச்சினை இருப்பதாக அறிந்து கொண்டோம். அதனாலேயே 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தால் இங்கு சில பிரிவுகள் நிறைவேற்றப்படும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை. எனவே அதனை வியாழக்கிழமை அவசர அவசரமாக கொண்டு வராமல் அதில் இருக்கும் குறைகளையும் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனைகளையும் ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து எதிர்காலத்தில் அது தொடர்பில் சரியான தீர்ப்பை எடுப்போம். இதேவேளை நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்குவதற்கேற்ப ஒரு அலகுக்கான குறைந்த கட்டணத்தில் மின்சார கட்டணங்களை அறவிடுவது தொடர்பில் மின்சார சபைக்கும் நட்டம் ஏற்படாத வகையில் சாத்தியமான ஒரு எண்ணக்கருவை கொண்டு சிறந்த திட்டம் ஒன்றை வகுப்பதற்காக ஆராய்வோம். எனவே மின்சார சட்டத்தில் உள்ள குறைகளை தீர்த்து இந்த விடயங்களை முன்கொண்டு செல்வோம் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்ட 15 அமைப்புகள் மற்றும் 210 நபர்களின் அனைத்து நிதி மற்றும் சொத்துக்களை முடக்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன நேற்று வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 15 பயங்கரவாத மற்றும் தீவிரவாத அமைப்புகள் மற்றும் அவர்களது 210 கூட்டாளிகளின் அனைத்து நிதிகள், பிற சொத்துக்கள் மற்றும் பொருளாதார ஆதாரங்கள் அனைத்தையும் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டின் முதலாம் இலக்க ஐக்கிய நாடுகளின் கட்டளைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு கழகம் அல்லது TRO, தேசிய தௌஹீத் ஜமாத் அல்லது NTJ, ஜமாத்தே மிலாத் இப்ராஹிம் அல்லது JMI ஆகிய அமைப்புகளின் நிதிகள் மற்றும் சொத்துக்கள் உட்பட 15 அமைப்புகளின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் பயங்கரவாத நடவடிக்கைகளை மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 113 பேரின் அனைத்து பணம் மற்றும் சொத்துகளும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக இதுவரையில் 26 பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜ்ய அமைச்சர் பிரமித்த பண்டார தினகோன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது பிரமித்த பண்டார இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சீரற்ற காலநிலையினால் இதுவரையில் 26 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 41 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 23 மாவட்டங்களில் 262 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 33,422 குடும்பங்களைச் சேர்ந்த 1,30,000
1021 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரமித்த பண்டார தெரிவித்துள்ளார். அந்த பிரதேசங்களில் அரசாங்கத்தினால் நடத்தப்படும் 116 பாதுகாப்பு நிலையங்களில் 2368 குடும்பங்களைச் சேர்ந்த 9248 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ராஜ்ய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனியில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் சில பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பவேரியா, பேடம், württemberg மாகாணங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் டொனாவ், நெக்கர், குயின்ஸ் உள்ளிட்ட பல நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சில ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அங்குள்ள 10 மாவட்டங்களுக்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளிலிருந்து சுமார் 1300 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தங்குவதற்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.